பிரைஸ் லார்ட். இல்லை, நல்லா இருக்கீங்க. கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாக இருங்க. ஏசப்பா அதை எப்போதும் விரும்புகிறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்கிற ஒரு வார்த்தைன்னா, விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். வசனம் முழுமையாக சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் மந்திரங்கள், ஏவல் வல்லமைகளை உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறார்களோ, பிசாசின் வல்லமையை உங்களுக்கு விரோதமாய் திருப்புகிறார்களோ, பயப்பட வேண்டாம். ஏசப்பா இருக்கிறாங்க. இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. அதிக நேரம் ஜெபிங்க, காத்திருந்து ஜெபிங்க. வசனம் சொல்கிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஆமென். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற மந்திரங்களாய் இருக்கலாம், ஏவல் பிசாசாய் இருக்கலாம், பில்லி சுனியங்களாய் இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் அது வாய்க்காதே போகும். ஆமென். நீங்கள் யாக்கோபாய் இருந்தால், இஸ்ரவேலாய் இருந்தால், எந்த ஆயுதமும் உங்களுக்கு விரோதமாய் இருந்தாலும் அது வாய்க்காது. ஆமென். ஒரு பாஸ்டருக்கு விரோதமாய் ஒரு மனிதன் மந்திரங்களை செய்து இந்த பிசாசை அனுப்பினான் அவன் வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு அனுப்பின போது பாஸ்டர் படுத்து உறங்கி கொண்டிருந்தார். அவருடைய ஆவிலே அவர் பார்க்கிறார், அந்த பிசாசு உள்ளே நுழைய முடியாமல் அது வெளியே நிற்கிறதா. அது சொல்லுகிறது, பக்கத்திலே அக்கினி இருக்கு, என்னால் வர முடியல. ஆமென். இந்த பாஸ்டர் ஜெபிக்கிற, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற மனுஷன். அதனால அவங்க வீடு முழுவதும் அவள் கண்களுக்கு முன்பாக அக்கினியா இருந்தனால அந்த பிசாசுக்கு உள்ளே வர முடியல. ஆமென். உங்களுடைய வீடு எப்படி இருக்கிறது? ஜெப வீடாக இருந்தால், துதி வீடாக இருந்தால் எந்த பிசாசும் உள்ளே நெருங்க முடியாது. உங்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதங்களும் மனிதர்கள் உருவாக்கினாலும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஆமென். நன்றி செலுத்துகிறோம். எல்லா கால் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே கால்களை முடக்கி வைக்கிற எல்லா வல்லமைகள் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே கேன்சல் ஆகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால துதியின் வீடாக, ஜெப வீடாக உங்கள் வீடு மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.